திண்டுக்கல் மாவட்டம் பாலசனபுரம் ரயில்வே பிரிட்ஜுக்காக இடம் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு முன் அறிவிப்பு இல்லாமல் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது போலீஸாருடைய துணையுடன் வந்து ஹைவேஸ் அதிகாரிகள் ஏஇ லட்சுமி அந்த மேடம் அவங்க வேணும்னே வந்து உரலபட்சமாக கோயில் தனிப்பட்ட நபருடைய எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் எதுவும் இல்லாமல் வந்து அந்த கோயிலினுடைய பீடத்தை திருக்கோயிலின் பீடத்தை அடிக்கிறாங்க அவங்க. அதுக்கு எங்களுக்கு வந்து தாசில்தார் கூட இருக்காங்க, ஒரு பீஸ் கமிட்டி போடுங்க, அதில் வந்து பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சுக்குவோம், என்னங்கிற செஞ்சுருவோன்னு. மாற்று இடம் இருக்குது. ஒரு கழிவு நீர் தொட்டியை ஒரு கோயில் பக்கத்தில் கட்டக்கூடாதுன்னா எங்களுடைய இது மாற்று இடம் நாங்களே கொடுக்குறோம். இதுக்கு வந்து என்ன செலவாகுதோ 10 லட்சம் நாங்கள் அந்த பணமும் கொடுக்க ரெடின்னு சொல்லிட்டோம். எல்லாம் சரின்னு கேட்டுக்கிட்டு வேணும்னே தன்னுடைய ஈகோ பிரச்சனைனால ஏஇ அந்த மேடம் லட்சுமிங்கிறவங்க வேணும்னே வந்து போலீஸினுடைய உதவியுடன் ஒரு போரில் அவங்களுடைய உதவியோடு வந்து இருக்கிற இந்த சாமி பீடத்தை இவங்க வந்து அத்துமீறி இடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் தற்போது வரை வழக்கு நிலுவையில் இருக்குது. அவங்க டிஸ்மிஸ் அப்படின்னா அதனுடைய உத்தரவை காட்டணும். அந்த உத்தரவையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. வாய்மொழி உத்தரவை தான் சொல்கிறாங்களோ, ஹைகோர்ட்டு சொல்லலை. இவங்க வந்து வேணும்னே இது மாதிரி இடிச்சிட்டு இருக்காங்க, அவமதிக்கிறாங்க. இன்னும் கோர்ட்டு உத்தரவு வரல. இது நிலுவையில் தான் இருக்குது. இது சம்மந்தமாக மேலும் வந்து மக்கள் மூலியமாக வந்து அனைவரும் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுறது தான் எங்களுடைய கடைசி முடிவாக இருக்குது.